பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வசனம் சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் கூட பார்க்கும்போது மார்த்தாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த மார்த்தாள் இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்ற உடனே அவள் போய் பற்பல வீட்டு வேலைகளை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பற்பல வீட்டு வேலைகளை செய்ததனால அவள் சோர்ந்து போய் இயேசுவினிடத்தில் வந்து முறையிட்டாள். ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்கிறேனே, என் சகோதரிக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா? அவள் வந்து எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்கள் என்று. ஆனால் அவள் சகோதரியோ இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து இயேசு வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இயேசு அவளுக்கு என்ன சொன்னார்? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றுதான். உன் சகோதரி என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீயும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய பாதம்தான் ஒரு நல்ல பங்காக இருக்கிறது. நம் வீட்டிலிருந்து அடுப்பினடியிலேயே இருந்து அநேக வீட்டு வேலைகளை செய்கிறவளாய் இருந்தாலும் கூட நாம் நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து மரியாதை போல இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் கூட உங்களை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாமும் மார்த்தாளை போல வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பதிலேயே நம்ம நேரம் முழுவதையும் செலவு செய்யாதபடிக்கு சிறிது நேரம் ஒதுக்கி மரியாதை போல இயேசுவின் பாதப்படியில் வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செய்யும்போது மரியாளை போல நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அதை போல நாமும் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமாக. அப்படி நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல கர்த்தர் நம்மை அலங்கரிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.